வெல்கம் பேக் டு தேசிகன் சினிமா. இந்த எபிசோட நான் பார்க்க போகிறது கேரளா ஸ்டோரி பார்ட் 2 படத்தோட ரிவ்யூ. கேரளா ஸ்டோரி பார்ட் 1 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் சக்கப்போடு போட்டுச்சு. இந்தியா ஃபுல்லாக இந்த படத்தை பற்றி நிறைய டிபேட்ஸ் போச்சு, நிறைய கான்ட்ரவர்ஷியல் ஆச்சு. இது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இது இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆகி அந்த படம் பயங்கர ஹிட்டு, பிளாக் பஸ்டர் மூவி. 700 crores எபோவ் 700 crores மேலே ஏர்ன் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் கேரளா ஸ்டோரி பார்ட் 1 இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஸ்டோரி லைன், பட் இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஸ்டோரி வந்தது. இந்த படம் பயங்கரமான ஹிட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு கேரளாவில் நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி எடுத்த ஒரு படம் இந்தியா முழுக்க ஃபயர் ஆகி இந்த படம் ஓவர் 300 crores மேலே ஏர்ன் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா கரெக்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில். ஸோ அந்த படம் பெருசாக ஹிட் ஆச்சு. அந்த படம் எனக்கு ரொம்ப ஓகே பிடிச்சிருந்தது. ஆனால் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு மனசில். அதே மாதிரி அதையும் இந்த படத்தையும் நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அந்த படம் பார்க்குறப்ப நமக்கு அந்த பொண்ணுங்க மேலே, அந்த 3 பொண்ணுங்க மேலே கோவம் தான் வந்துச்சு. ஸோ அந்த படத்தை பெருசாக அந்த படம் ஹிட் ஆனதுக்கு எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்ததுக்கு ஆதாஷ் சர்மா. அந்த ஆதாஷ் சர்மாவோட அந்த பொண்ணு ரொம்ப க்யூட்டாக இருந்தது, ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தது. அந்த பொண்ணுக்காகவே அந்த படம் நிறையா ஓடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்வேன். செகண்ட் பார்ட் பார்த்தேன். செகண்ட் பார்ட் பார்க்குறப்பே எனக்கு நான் முடிவு பண்ணிட்டேன், இது பெருசாக எதையும் அதோட கண்டினியூஷனே கிடையாது. ஏன்னா இப்போ துரந்தர் பார்ட் 1 துரந்தர் பார்ட் 2க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இட் ஹேஸ் டு பி கண்டினியூட். ஏன்னா துரந்தர் பார்ட் 1ல் கதையை முடிக்கல, அதுக்கப்புறம் ரிவெஞ்ச் பார்ட் செகண்ட் பார்ட் படம் முடிஞ்சிருச்சு. இனிமே துரந்தர் 3 எடுக்கணும்னா புதுசாக ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் தான் போடணும். தட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் டூ. வேற ஏதாவது ப்ராஜெக்டோட கொடுப்பாங்க. ஆனால் கேரளா ஸ்டோரி பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் அந்த கதையை முடிஞ்சிருச்சு. இது எப்படின்னா ட்ரெண்ட் எப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 2 படம் எல்லாம் சக்கப்போடு போடுது, நிறைய படம் ஹிட் ஆகுது. எல்லாரும் பார்ட் 2 எடுத்து நல்லா கல்லா கட்டுறாங்க. அதனால இந்த டைரக்டரும் முடிவு பண்ணியிருப்பான், ப்ரொடியூசரு, இந்த மாதிரி நம்மளும் கேரளா ஸ்டோரி பார்ட் 2 ஒன்று போட்டு நல்லா மீட்டரை ஒட்டி கல்லா கட்டிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. இந்த படம் வந்ததும் தெரியாது, ஓடிட்டு இருக்கிறதும் தெரியாது, போக போகிறதும் தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இந்த படத்தோட ப்ரொமோஷன் எக்ஸ்பெக்டேஷன் லெவல் எல்லாமே இருந்துச்சு. இந்த படம் பார்க்குறப்பே எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த படத்தில் எதுவுமே விஷயம் இருக்காது, அதே ஸ்டோரியை தான் ரிப்பீட் பண்ண போகிறாங்க, இல்லைன்னா புதுசாக எதை சொல்ல போகிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் கதை ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் எனக்கு பயங்கரமாக அடுத்த சீன் என்ன நடக்கும் அப்படின்னு என்னால் 100% ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சுது. என் பக்கத்தில் யாராவது தேட்டரில் பக்கத்தில் உட்காந்து படம் பார்த்தீங்கன்னா படம் சீன் வரத்துக்கு முன்னாடியே நான் கதையை சொல்லிடுவேன். அந்த அளவுக்கு பயங்கர ப்ரெடிக்டபுளாக இருந்தது. அதே 3 ஃபேமிலி. இதில் என்னென்னா அந்த கேரளா ஸ்டோரி பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கிறிஸ்டினாக இருக்கும், 2 பொண்ணுங்க ஹிந்துவாக இருக்கும். இது ஹிந்து முஸ்லீம் அவங்க அந்த பிரச்சனையை பற்றி தான் இந்த படம். இதில் என்னென்னா பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டோரி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் காலேஜில் கேரளாவில் ஒரு காலேஜில் ஒரு பொண்ணு எல்லாம் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க ஃபர்ஸ்ட் இயரில். அப்போ ஒரு பொண்ணு மட்டும் முஸ்லீம் பொண்ணு, அது பயங்கர ஆர்த்தடாக்ஸான முஸ்லீமாக இருக்கும். அது ஒரு இயக்கத்திலேருந்து வந்திருக்கும். அவங்களுக்கும் ஒரு அசைன்மெண்ட் இருக்கும். அதாவது என்னென்னா இங்கே கேரளாவில் உள்ள இந்த புதுசாக வர பொண்ணுங்களை, அப்பாவி பெண்களை மதம் மாற்றி அவங்க ஏதாவது ஒரு பாய் ஃப்ரெண்டு அந்த மாதிரி பிடிச்சி மதம் மாற்றி அவங்களுக்கு என்ன பண்ணுறது, அவங்களோட ஜெனரேஷனை உருவாக்கி குழந்தைகளை உருவாக்கி அதே மாதிரி அவங்களோட பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது. அதே மாதிரி இன்கேஸ் இஃப் இட் இஸ் ரெக்யூர்ட் அவங்களே ஒரு சூசைட் பாம்பர் ஆக்கலாம், இல்லை அவங்கள டெரரிஸ்ட் ஆக்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இது நடந்திருக்கலாம். அதாவது 100ல் 1 பங்கு இல்லை 2 பங்கு நடந்திருக்கலாம். அதை கதையாக எடுத்தது ஓகே, நல்லா தான் இருந்தது. அது கொஞ்சம் உண்மைக்கு நெருக்கமாக இருந்ததுனால சில விஷயங்களை ஒத்துக்கிற மாதிரி. ஆனால் இந்த பார்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அவங்கள எப்படி கேன்வாஸ் பண்ணுறாங்க, எப்படி மைண்ட் வாஷ் பண்ணுறாங்க, அந்த பொண்ணுங்க எப்படி மாறுறாங்க, அதே மாதிரி அந்த பொண்ணுங்க எப்படி அப்பாவித்தனமாக ஏமாறுறாங்க, அந்த பசங்களை எப்படி லவ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் எப்படி எல்லாம் அவங்க வாழ்க்கை சின்ன பெண்ணமாகுது அப்படிங்கிறதான் கதை. ஸோ இதை ஓரளவு பயங்கர ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கனமாக இருக்கும் அந்த படம் பார்க்குறப்ப. பார்த்து முடிச்சுட்டு என்னடா இந்த பொண்ணுங்கெல்லாம் எதுக்கு இதுங்கெல்லாம் இப்படி பண்ணுதுங்க. ஒரு விஷயம், இந்த உலகத்தில் பேரண்ட்ஸோட பெரிய கடவுள் யாரும் இல்லை. அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை யோசிக்கணும், நீங்கள் கெட்டது பண்ணாலும் மன்னிக்கிற ஒரே குணம் உள்ளவங்க பேரண்ட்ஸ் மட்டும்தான். அவங்க அட்வைஸ் பண்ணுறது எப்பயுமே தப்பாக இருக்காது. அவங்களோட அட்வைஸை நம்ம எடுத்துக்கிட்டு நடந்துக்கலன்னா நம்மளோட லைஃபு ரொம்ப டிசாஸ்டராக தான் இருக்கும். அதுக்கு தான் அந்த படத்தோட எக்ஸாம்பிள். அதையே தான் இந்த படத்துலையும் சொல்லியிருக்காங்க. 3 பொண்ணுங்க, 3 ஃபேமிலி, எல்லாத்துக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் பண்ண மாதிரி கேரக்டர் தான். பயங்கர ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. 3 ஹிந்து ஃபேமிலி, அப்பா அம்மா, அவங்களுக்கு ஒவ்வொரு பொண்ணுங்க தான். ஸோ அந்த 3 பொண்ணுங்களையும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பசங்க ஏற்கனவே லவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த பசங்க அழைச்சிட்டு போகிறாங்க. அவங்கள கொண்டு போய்
அவங்க வந்து பேசுறது அந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. அங்கே உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பமாக இருக்காங்க, குழந்தைங்க இருக்குது, பெரியம்மா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து 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 ஒரு ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீமு, அவங்க பொண்ணுக்கு வந்து அந்த பீஃப் ஃபுட் ரசீன்லாம் வந்து டிசாஸ்டராக இருக்குது. இந்த மாதிரிலாம் அதாவது ஒரு நீங்கள் வந்து காமிக்கலாம், தீவிரவாதத்தை காமிக்கலாம், இந்த மாதிரி வந்து மதத்தை வந்து ஃபோர்ஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னு காமிக்கலாம். ஆனால் இவ்வளோ பகிங்கரமாக ஒரு இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் ஒரு மல்டி பாப்புலேஷன் இது ரிலிஜியஸ் இருக்கிற ஊரில் ஒருத்தவங்களை இவ்வளோ கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி காமிக்கிறத வந்து என்னாலே ஒத்துக்க முடியல. இந்த படத்தை ஈவன் வந்து ஆர்எஸ்எஸ் நம்ம பால் தாக்கரே உட்காந்து பார்த்தா கூட டைரக்டர் கூப்பிட்டு பொலேர்னு புடரையில் அனுப்பிச்சு விடுவார், ஏன்டா அப்படி போய் சொல்கிறீங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நடந்திருக்கலாம். பட் அது வந்து பகிங்கரமாக இந்த மாதிரி படம் போட்டு காமிச்சு மொத்த முஸ்லீம்களையும் வந்து கேவலப்படுத்துறது வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இந்த படத்தில் கடைசியாக கிளைமாக்ஸில் அந்த மத குருமார்கள்லாம் இருக்காங்களே, அவங்கெல்லாம் அக்கிரமம் பண்ணியிருப்பாங்கன்னே வச்சுங்க. பட் வந்து அவங்கள கூப்பிட்டு வந்து தவன்னு துவைப்பாங்க. அவ்வளோ கேவலமாக அந்த சிவசம்பு பாட்டெல்லாம் அதில் போடுறாங்க. தமிழில் வரதை கொஞ்சம் காப்பி பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. போட்டு அந்த மத குருமார்கள்லாம் அசிங்கப்படுத்தி கொச்சைப்படுத்தி அவங்கள போட்டு தாக்குவானுங்க. அந்த அளவுக்கு அக்ரமம் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுங்க. பட் இதை வந்து இவ்வளோ கொச்சையாக காமிக்கிறது வந்து பயங்கர இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் வந்து ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த மாதிரி படத்தெல்லாம் கண்டிப்பாக பேன் பண்ணணும். இவ்வளோ வந்து ஒரு சும்மா ஒரு கல்லா கட்டுறதுக்கோசரம் மக்களை தூண்டி விட்டு பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படு இவங்களுக்குலாம் உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி வந்து கான்சியஸ்னஸ் இருக்கா, ரிலீஜியஸ் கான்சியஸ்னஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. அதாவது அந்த படத்துலேயே ஒரு கடைசியாக அந்த பொண்ணுங்கள்லாம் மாட்டிக்குவாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் இருக்காது, போலீஸ்லேயே கூட எந்த இதுலேயும் சப்போர்ட் இருக்காது, கவர்மெண்ட்லேயும். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எப்படி இருக்கும்? ஒருத்தவங்களை கம்பல் பண்ணி மதம் மாற்ற வைக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா எப்படி இந்த சிஸ்டமும் கவர்மெண்ட்டும் அதுக்கு பர்மிட் பண்ணுது? ஸோ சிஸ்டத்தில் தான் தப்பு இருக்க வழிய குற்றவாளிங்க, அதாவது ஒரு பிட் பாக்கெட்டோ, திருடனோ, ரேபிஸ்டோ இல்லை டெரரிஸ்டோ, அவன் சின்சியராக தான் இருக்கான். அவன் வேலையை அவன் செஞ்சு தான் ஆவான். திருட்டு பய திருடலைன்னா நான் போலீஸாக திருட முடியும்? திருட்டு பய தான் திருட முடியும். அவனோட ப்ரொஃபஷன், தே ஹாவ் டு டூ இட். அது அவனோட ப்ரொஃபஷன். ஹீ இஸ் ஒர்க்கிங் 100% சின்சியர்லி. ஏமாத்துறவன் ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பான். ஏமாறுறவன் மேலே தான் தப்பு. ஸோ ஏமாற தான் கூடாது வழியே. ஏமாத்துறவன் அவன் பர்ஃபெக்டாக அவன் வேலையை செய்கிறான். ஒய் வி ஹாவ் டு கெட் ட்ராப்டு? ஸோ ஏமாறுறவன் தான் முட்டாள். இந்த பொண்ணுங்க போய் மாட்டுறாங்க. எனக்கு அந்த படம் பார்க்குறப்ப இந்த பொண்ணுங்கள்லாம் அடித்து துவைச்சி சாவடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் இதே உணர்வு தான், எனக்கு ஏற்பட்ட உணர்வுகள் தான் எல்லாருக்கும் ஏற்படும். ஸோ இது வந்து இந்த படமே பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பத்தியோ எதுவுமே வரல. இந்த பொண்ணுங்கள்லாம் செத்தா தேவலாம் அப்படின்னு தான் தோணும். பேரண்ட்ஸை உதாசீனப்படுத்தி இவ்வளோ கேவலமாக எப்படி வேணாலும் வாழலாம், தன்னோட இஷ்டத்துக்கு வாழலாம். அதாவது இன்னொரு விஷயம், இந்த 18 இயர்ஸ் மேஜர் ஆனொட்டி பொண்ணுங்களோ பசங்களோ என்ன வேணாலும் டிசிஷன் எடுக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். அதையே பேன் பண்ணணும் வித்தவுட் பேரண்ட்ஸ் அப்ரூவல். ஓகே, தேர் ஷுட் பி எ ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் போத் த சைட். ஓகே, அதுக்கு கரெக்டான நீதி வழங்கணும். இதில் வந்து 18 இயர்ஸ் மேஜர் அதெல்லாம் கிராண்டடாக எடுத்துக்கவே கூடாது. இஃப் சம்திங் இஸ் கோயிங் ராங், தே ஹாவ் டு டேக் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் தட். ஸோ இந்த படமே ஒரு தப்பான படம். இதை வந்து என்னால் ஒத்துக்க முடியாது. அதாவது நான் வந்து ஐம் அ செயிலர், நான் வந்து எல்லா ஊருக்கும் போகிறேன். போன வருஷம்லாம் அடிக்கடி வந்து பாகிஸ்தான் போவேன். கராச்சிக்கு போனேன்னா பையா அப்படின்னு வந்து கட்டி பிடிச்சிக்குவானுங்க, அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. தே டோல்ட் வெரி ஃப்ராங்க்லி, பாகிஸ்தானில் பாதுகாப்பு கிடையாது, நீங்கள்லாம் ரொம்ப லக்கி, இந்தியன்ஸ் ஆர் வெரி குட், இந்தியன் கண்ட்ரி இஸ் வெரி குட் கம்பேர்ட் டு பாகிஸ்தான், நீங்கள்லாம் ரொம்ப லக்கி, இங்கெல்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு போனால் ஸ்வீட் கொண்டு வருவோம், ஹாப்பி தீபாவளி சொல்லி கட்டி பிடிச்சிக்குவோம். அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. கராச்சியில் பார்த்தீங்கன்னா இந்துக்கு ஒரு யூனியன் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு சொசைட்டி இருக்குது, சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஸோ முஸ்லீம்களுக்கெல்லாம் எதெல்லாம் கிடைக்காது அதெல்லாம் ஹிந்துக்கு கிடைக்குது. தெர் இஸ் அ ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன். பொதுமக்கள் வந்து கண்டிப்பாக கெட்டவங்களே கிடையாது. பாகிஸ்தானில் உள்ள நிறைய பேரோடு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சில பேருக்கு ஜூனியர்ஸ் ப்ரொமோஷன் கொடுத்துருக்கேன். அவங்கெல்லாம் வந்து நிறைய 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தேர்ட் இன்ஜினியர் அடிக்கடி என்னை கால் பண்ணி என்னை வந்து விசாரிப்பான், ரிகார்ட்ஸ் விசாரிப்பான். அப்புறம் எங்கள் அண்ணன் சொன்னார், பாகிஸ்தான்லேருந்து கால் வருது, அதெல்லாம் தப்பு, கவர்மெண்ட்லேருந்து குயரி வரும், அதனால் அந்த பையன்ட்ட சொல்லு அப்படின்னு. அதுக்கப்புறம் நிறுத்திட்டான் அந்த பையன். அந்த மாதிரி தான் வந்து யாராக இருந்தாலும் இஃப் குட் பீப்புள் வி ஹாவ் அ குட் ரிலேஷன்ஷிப். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்கான மூவி. இந்த மாதிரி நடந்திருக்கலாம், பட் அதை வந்து இப்படி அதாவது என்ன சொல்கிறது, அப்பட்டமாக படம் போட்டு மக்கள்லாம் தூண்டி விடுறது ஒரு பெரிய தப்பு. பட் ஆஸ் அ மூவியாக இந்த படம் ஓகே பார்க்கலாம். பட் வந்து ஐ கேனாட் அக்செப்ட் அதாவது அந்த படத்தில் காமிச்சிருக்க கருவை என்னால் ஒத்துக்க முடியாது. ஸோ ஆஸ் அ மூவியாக இது ஒரு ட்ராமா மாதிரி பார்க்கலாம். இட்ஸ் ரொம்ப சப்ஸ்டாண்டர்டாக தான் எடுத்திருக்காங்க. மேக்கிங்லாம் அவ்வளோ சூப்பராக இல்லை. படம் வந்து எனக்கு 2.2 out of 5 ஸ்டார் கொடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேசிகன் சினிமா.